Father Lord, we want to thank you for this morning that you have given us. Thank you for the opportunity, Lord, to gather as one family and to pray and to worship you. Father, we pray at this time that you will hide me behind the cross and may your name alone be glorified. May your Holy Spirit minister to us. In Jesus' name. Amen. Amen. If today we are alive in 2026, that means we have passed 2020, the COVID year. இந்த நாளிலும் இந்த வருஷத்திலே நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நாம் அந்த கோவிட் தொற்று நோயை நாம் தாண்டி வந்தவர்களாய் நாம் We காணப்படுகிறோம். have lost many friends and families. நாம் அந்த நாட்களிலே அநேக உறவுகளையும் சொந்தங்களையும் நாம் இழந்திருக்கிறோம். Today we are alive, we have to thank God for it. நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஆகையால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். But as human beings we forget very easily. நாம் அதை அடிக்கடி மனிதர்களாய் இருக்கிறபடினால மறந்து விடுகிறோம். Because it's 5-6 years so we forget. இன்னொரு 5-6 ஆண்டு போச்சுன்னா நம்ம மறந்துடுவோம் அதை. But we are alive today by God's grace. நாம் இன்றைக்கு பிழைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. And God promises us that he will take care of us. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார் என்பது. And that we must believe. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Today I want to share from Joshua chapter 6. நாம் இந்த நாளிலே யோசுவா 6வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். Okay? I think everybody is familiar with these ways. but you could pray பண்ணும்போது அவங்க வந்து மதில்களை உடைக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். When sister was praying, she said we need to break the walls, and that is exactly what we are going to talk today. Okay, asking God to break the walls. But if you look at Joshua chapter 6 verse 1, யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறவர்கள் சத்தமாய் மைக்கில் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. So please listen very carefully. Don't just read on the top. Just listen very carefully when the verse is being read. வெறுமனே மேலோட்டமாய் அதை கேட்காமல் நல்ல கூர்ந்து அதை கவனித்து நீங்கள் வாசிக்கும்படிக்காய் நான் விரும்புகிறேன். The verse is saying it's a hopeless situation for the Israelites. இந்த வசனத்தின்படி இந்த அதிகாரத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. Because the gates are closed, there is a big wall, no chance for Joshua and the Israelites to enter. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்துக்குள்ளே போவதற்கு ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடையாது. ஏனால் மதில்கள் உயரமா இருக்கிறது, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. Nobody can go in and nobody can come out. ஒருவரும் உள்ளேயும் பிரவேசிக்க முடியாது, வெளியும் வர முடியாது. Now many of us could be in this situation now. அநேகர் இப்படியான சூழ்நிலையில இந்த காலை வேளையில நாம் இருக்கலாம். Very difficult financial situation. மிகவும் பொருளாதாரத்திலே நாம் கஷ்டப்படுகிறவர்களாய் காணப்படலாம். Relationship problems. உறவுகளிலே நமக்கு சில பிரச்சனைகள் காணப்படலாம். Work area situations. நம் வேலை ஸ்தலங்களிலே நமக்கு பிரச்சனைகள் காணப்படலாம். Even in our ministries that we do. நாம் செய்கிற ஊழியங்களிலும் இப்படியான பிரச்சனைகளை நாம் சந்திக்க We may be stuck in a situation. நாம் இந்த வசனத்தின்படி நாம் வாசிக்கிற வண்ணமாய் நாம் சில நேரத்துல அப்படியே அந்த இடத்துல சிக்குண்டவர்களாய் இருக்கிறோம். We can't move left or right, front or center, like as though something is holding us back. நாம் இடதுபுறமோ வலதுபுறமோ போக முடியாதபடிக்கு நம்மளை ஏதோ இறுக பிடித்து வைத்திருக்கிறது போல நமக்கு உணர்கிறோம். And then the promise of God comes. And then அந்த நாட்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கடந்து வருகிறது. இரண்டாவது வசனத்தை படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, Okay. இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். I have surrendered them to you. I've already given to you. நான் ஏற்கனவே உனக்கு அதை கொடுத்து விட்டேன். எப்ப கொடுத்தாரு? many years ago வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. That this land will belong to the Israelites. அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தையும் இந்த பூமியையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று. அதை ரிப்பீட் பண்றாரு இப்ப யோசுவா கிட்ட. He's telling Joshua, I have already given this place to you together with the king and with all the fighting men. அதை திரும்பவும் ஆண்டவர் இங்கே நினைப்பூட்டுகிறார் யோசுவாவுக்கு, நான் இந்த தேசத்தையும் இந்த பட்டணத்தையும் நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். And this is what he is telling you and me today. நான் உனக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறேன், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். I've already given to you.
நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்திருக்கிறேன். You are holding in your hands. நீ எல்லாவற்றையும் கரத்துல பிடித்திருக்கிறாய். Some of you have memorized in your mind. சிலர் அதை உங்களுடைய நினைவிலே ஞாபகமாய் Some of you வைத்திருக்கிறீர்கள். have put it in your heart. சிலர் உங்களுடைய இருதயங்களிலே அதை வைத்திருக்கிறீர்கள். Because I've already given to you. அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்தபடியினாலே அதை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். Now let's look very very important verse 3. மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். முக்கியமான வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். Okay, this verse we would have read many times. இந்த வசனத்தை अनेक முறை நாம் வாசித்திருக்கிறோம். Even in the Sunday school, our children's school, we will teach the children. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை நாம் अनेक முறை போதித்திருக்கிறோம். What did God tell Joshua? Go around the wall. கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொன்னார்? நீ அந்த மதிலை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். ஆமாவா? Is it correct? கரெக்ட்டா? இது சண்டே ஸ்கூல் கதை தானே. மதிலை சுற்றி வாருங்கள். Is it not a Sunday class story that you have already heard many times? But the problem is the truth here is God didn't tell him to go around the wall. திருப்பி பாருங்க. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கர்த்தர் மதிலை சுற்றி வரணும் சொல்லி யோசுவாவுக்கு சொல்லல. என்ன சுற்றி வர சொன்னாரு? பட்டணத்தை சுற்றி வர சொன்னாரு. பட்டணம் தான் promise. கர்த்தர் எதை what did God promise them? The city is the promise that God has given that he give to them. Don't look at the wall, because when you look at the wall you will be disappointed. நீங்கள் அந்த மதிலை பார்த்தீர்கள் என்றால் நீங்க உங்களுடைய நம்பிக்கை இழந்து விடுவீர்கள். If you look at the wall you will give up. அந்த மதிலை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அதை கைவிடுகிற சூழ்நிலையாய் மாறிவிடும். And God knows the Israelites better than anyone else. கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஆழமாய் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். And Joshua is an army general. He has fought many wars. யோசுவா ஒரு பெரிய ஒரு சேனையின் படை தலைவராய் இருக்கிற अनेक யுத்தங்களை யோசுவா செய்திருக்கிறார். And still இருந்தாலும் God told Joshua and the people to look at the city. கர்த்தர் இருந்தாலும் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் ஒன்றை அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பட்டணத்தை பார்க்க வேண்டும் என்று. பட்டணத்தை சுற்றி வாருங்கள். God told them to come around the city. So your job is to focus on the city. உங்களுடைய எண்ணம் சிந்தனை எப்படியா இருக்கணும்? அந்த பட்டணத்தின் மீது சிந்தையா இருக்கிறவர்களா இருக்கணும். And today many times we are only looking and complaining about the wall in front of us. நம்ம अनेक வேளைகளில் நமக்கு முன்பாக இருக்கிற மதில்களை குறித்து பேசி கவலை கொள்ளுகிறோம். The mountains in front of us, the valleys in front of us. நமக்கு முன்பாக இருக்கிற மலைகளையும் நம்ம இருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களா இருக்கிறோம். And then we give up. then அதை யோசித்து நாம் அதை கைவிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But God is telling us, I have given you promises. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you a purpose in this life. நான் உனக்கு ஒரு நோக்கத்தை இந்த நாளிலும் கொடுத்திருக்கிறேன். Focus on the purpose. உனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தின் மீது நீ அப்படியே அதை நினைத்து கொண்டிருக்கிறவனாய் இருக்க. Focus on the goal. நீ எங்க போய் சேரணுமோ அதை குறித்து நினைவுள்ளவனாய் இருக்க. Whether you are working in a secular world, நீங்க வேலை செய்கிற இடம் ஒரு உலக பிரகாரமான இடமா இருந்தாலும், whether you are at home taking care of the family, நீங்கள் வீட்ல இருந்து உங்கள் வீட்டை நீங்கள் நடத்துகிறவர்களா இருந்தாலும், whether you are in ministry, நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறவர்களா இருந்தாலும், whether you are playing the instruments, நீங்கள் வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்களா இருந்தாலும், whatever you are doing, focus on the purpose that God has given you, that ministry or the job. நீங்கள் எதற்காக கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்தார் என்பதிலுள்ள நோக்கமுள்ளவர்களாய் இருக்கணும். Because distractions and walls will always come in front of us. நம்மை திசை திருப்புவதற்கு மதில்களும் பலவிதமான குழப்பங்களும் நமக்கு முன்பாக காணப்படும். And that's why God says here, focus on the city, go around the city. Don't worry about the wall, I will take care of the wall. ஆண்டவர் அதனால தான் நீங்கள் இந்த பட்டணத்தை சுற்றி வருகிறதை குறித்து யோசனை உள்ளவர்களா இருக்கணும். இந்த மதிலை குறித்து நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். You do what I tell you, that is to obey me. நான் உனக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கிறேனோ அதை நீ செய்தால் போதும். And this is why in the next verse God tells Joshua to go around the city 6 times and then the 7th time 7 times. கர்த்தர் அதனால்தான் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ ஒவ்வொரு நாளும் 6 நாள் அந்த மதிலை அந்த பட்டணத்தை சுற்றி வர வேண்டும், 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். And that's obedience. அதுல இருக்கிறது கீழ்ப்படிதல். Because it's difficult to go around and doing nothing.
அந்த சும்மா அந்த பட்டணத்தை சுற்றி வந்து ஒண்ணு செய்யாம போறது வந்து ஒரு கஷ்டமான காரியம் தான். Imagine Joshua have to take all these people and explain to them that we have to simply walk around the city. நான் யோசிச்சு பாருங்க, யோசுவா அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நம்ம எல்லாம் சும்மா அந்த வந்து பட்டணத்தை சுத்தி வருவோம். Imagine. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Even we sometimes நாம கூட சில நேரத்துல we want to help God. கர்த்தருக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறவர்களா இருக்கிறோம். God tells us to just keep quiet. கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொன்னா, நீ அமைதலா இருன்றாரு. But because we have so much knowledge, நமக்கு ரொம்ப ஞான அறிவு இருக்கிறதுனால, so much of skills, நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால, so much of experience, நிறைய தாளந்துகள் அனுபவங்கள் இருக்கிறதுனால, so much of connections, நிறைய பேரை நம்ம அறிந்திருக்கிறதுனால, we cannot wait. நம்மளால சும்மா இருக்க முடியாது. We must do something. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்தாகணும். God allows it. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். And then we are in trouble. நாம அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போய் சிக்கிக்கொள்வோம். And God will help because He loves us. கர்த்தர் இருந்தாலும் திரும்ப நமக்கு உதவி செய்வார், ஏன்னா அவர் நம்ம மீது அன்பு கூறுகிற தேவனாய் So it's very difficult to just obey Him. Here Joshua and the people of Israel had to obey by just walking around and doing nothing. சோ அதனால இது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். சும்மா ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே கீழ்ப்படிகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். But they did. ஆனா அவர்கள் செய்தார்கள். And God delivered them the city. கர்த்தர் அதனால அந்த பட்டணத்தை அவர்களுடைய கரத்துல கொடுத்தார். In my experience in my life, என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பார்க்கும் பொழுது, a lot of times I face challenges. அநேக முறை நான் அநேக விதமான கஷ்டங்களை நெருக்கங்களை சந்தித்திருக்கிறேன். I have to manage 47 countries in Asia. நான் 47 தேசங்களை நான் வந்து நடத்த வேண்டியதாய் காணப்படுகிறது. In football, இந்த ஃபுட்பால் என்கிற விளையாட்டில் very different people. ஒவ்வொரு தேசமும் வித்தியாசமான தேசம். You are talking about China and India, two biggest countries in the world. நம்ம சீனா தேசத்தையும் இந்தியா தேசத்தையும் எடுத்து ரெண்டு பெரிய தேசங்கள். You are talking about the Middle East. நம்ம அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியை எடுத்து பார்த்தா there is always wars and problem. அங்க எப்பொழுதும் யுத்தங்களும் கஷ்டங்களும் எல்லா சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. So like that different kind of scenarios in Asia. So பார்க்கும் பொழுது அந்த ஏசியா அந்த கண்டத்துல अनेक வித்தியாசமான காரியங்கள் காணப்படுகிறது. So I will not be able to do what I am doing without God's help. நான் செய்ய வேண்டிய வேலையை என்னால என்னோட சுய பலத்தினால செய்ய முடியாது. You have to rely on God to give you to open the way every day in your life. கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்து ஒவ்வொரு வழிகளை அவர்தான் திறக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. And for me, Malaysia is not a big country in football. மலேசியா தேசத்துல நான் இருக்கிறேன். அது ஒன்றும் ஒரு பெரிய ஃபுட்பால் நேஷன் கிடையாது. சாப்பிடுறதுக்கு very good Malaysia. மலேசியால போய் சாப்பிடணும்னா நல்ல தேசம். இல்ல காலையில சாப்பிடும்போது மத்தியானம் என்ன சாப்பிடணும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். When we are eating breakfast in the morning, we discuss what to eat in the lunch. லஞ்ச் சாப்பிடும்போது ராத்திரிக்கு என்ன சாப்பிடுவோம்னு டிஸ்கஸ் பண்ற ஒரு கூட்டம் மலேசியா. In Malaysia, when we are eating lunch, we discuss about what to eat in dinner. So dinner food level number 1. Football number 1 இல்ல. They are number 1 in food but not in football. So in the World Cup also you see you have Japan, you have Korea, you have Saudi Arabia, you have Qatar, you have Uzbekistan, you have Australia, you have Jordan. இந்த மாதிரி நாட்கள் தான் ஆசியா தேசத்தை ஆசியா கண்டத்தை வந்து they represented Asia. Yeah, that is why we see here இங்க FIFA அந்த World Cupல ஜப்பான், சவுத் கொரியா, the Middle East countries எல்லாம் அந்த இதுல பங்கு கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். So you see, I am coming from Malaysia. நான் மலேசியால இருந்து வர்றேன். ஒரு தமிழன் மலேசியால இருந்து. மலேசியன் தமிழன். Managing all these big countries. ஒரு தமிழனாய் மலேசியாவிலிருந்து இத்தனை தேசங்களுடைய சாக்கர் டீம்ஸையும் மேனேஜ் பண்ண. It cannot be my own wisdom and my own knowledge. Cannot. என்னுடைய சுய புத்தியிலோ ஞானத்திலோ பலத்திலோ இதை செய்ய முடியாது. It's God's favor. இது கர்த்தருடைய கிருபை. God's wisdom. தேவனுடைய ஞானம். God's protection. தேவனுடைய பாதுகாப்பு. And there is a purpose that He has put me there. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட என்னை அந்த வேலையில அமர்த்தி இருக்கிறார். And why I say this, because நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் wherever I go I challenge young people especially. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க வாலிபர்களை நான் வந்து ரொம்ப நடத்தும்படிக்காய் விரும்புகிறேன். I always tell them, a lot of young people I see here, I always tell them to go up in life you don't have to please people.
நான் அநேக வேளைகளிலே சொல்லுவது வாலிபர்களிடத்துல, நீ மேல போவதற்கு நீ ஜனங்களை பிரியப்படுத்த தேவையில்லை, Please God. தேவனை நீ பிரியப்படுத்து. Do what He asked you to do. கர்த்தர் தேவன் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ நீ அதை செய். Your lifestyle must reflect what we read in the Bible. உன்னுடைய அனுதின வாழ்க்கை இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறதோ அதை வெளிப்படுத்துகிறதாய் காண. What you speak, நீ என்ன பேசுகிறாயோ, how you dress, நீ எப்படி உடுத்துகிறாயோ, what you drink, நீ என்ன குடிக்கிறாயோ, must glorify God. எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறதாய் காண. மத்ததெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரு. Everything else God will take care. And that is the most important thing. அதுதான் ரொம்ப முக்கியமான பிரதான காரியமா இருக்கு. We have to please God every day, because pleasing God means we are honoring God. தேவனை ஒவ்வொரு நாளும் பிரியப்படுத்த நாம் முயற்சி செய்யணும். அது தேவனை கனப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. So the first point I want to leave with you is trust in His word, trust in His promises. இந்த காலைவேளையில முதலாவது குறிப்பாய் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் முழுமையாய் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். There is a saying that a man is as good as his word. ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு மனுஷனுடைய வார்த்தை எவ்வளவு நல்லதா இருக்கிறது அவ்வளவா இந்த மனிதன் இருக்கிறான். Yeah, so you can trust someone when he says he will do it, he will do it. ஒரு மனிதன் சொல்றாரு நான் செய்வேன்னா செய்றாருல, அதுதான் அவங்க மனிதனுடைய வெளிப்பாடாய் காணப்படுது. Some people they say but they don't do. சிலர் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. ரொம்ப பேர் இருக்காங்க. There are a lot of people like that. வாயிலே வடை சுடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆமா தானே, நீங்க அப்படி தான் சொல்லுவீங்க. நாங்களும் அப்படி தான் சொல்லுவோம். போன வாரம் சொன்னீங்க. So but God is different. கர்த்தர் வித்தியாசமானவர். God is not man to change His words. The Bible says கர்த்தர் வார்த்தையை மாற்றுகிற தேவன் அல்ல. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல Numbers 23:19 God is not man. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. That he should lie, or a son of man that he should change his mind. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. Does he speak and not act? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? Does he promise and not fulfill? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? This is God. Man can be different. Many of your friends may have disappointed you. அநேக வேளைகளிலே நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். Relatives, even brothers, sisters can disappoint you and me. நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய சொந்த சகோதரன் சகோதரி நம்மளை அநேக வேளையில ஏமாற்றி இருக்கலாம். But here the word of God is say God is not man that he will change and he does not lie. இங்கே அந்த வசனம் கூறுகிறது கர்த்தர் மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. And he has said that he will never leave us nor forsake us. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். And these promises, there are so many promises in the Bible. இந்த வேத புத்தகத்தில் अनेक வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. We must claim these promises in our lives. அதை எல்லாவற்றையும் உரிமை பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். Yes, you must claim it. Lord, you have said it. I want this promise in my life. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன், இதை உரிமை பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். This is important for us. So to do that, we must read the word of God. அதை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களாய். If we do not know the promises, how do we claim? நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறியாது இருந்தோம்னா எப்படி வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவது? 1 Kings chapter 8 verse 56. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனம். Praise be to the Lord. படிங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. It's so clear, there's no need to explain. இவ்வளவு கிளியரா இருக்கு. இந்த வசனம் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. Isaiah 55:11. ஏசாயா 55:11வது வசனம் வாசிங்கள். 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல்
அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். Whatever God says He will do, it does not return to Him without doing it. கர்த்தர் எந்த வார்த்தையை அனுப்பினாலும் அது வெறுமையாய் திரும்பாத ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. So don't doubt God's words and His promises. ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சந்தேகம் கொள்ளாதவர்களாய் இருக்கணும். The problem with us is we are always doubtful. நாம் எப்பொழுதுமே மனிதர்களாய் இருக்கிறபடினா அநேக நேரம் சந்தேகிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Because we want instant answer. நாம் அநேக வேளையில உடனடியான பதிலை எதிர்பார்க்கிறோம். And that's why we cannot wait. அதனால தான் நம்மளால பொறுமையாய் காத்திருக்க முடியல. And when we cannot wait, we give up. நம்மளால பொறுமையாய் காத்திருக்க முடியாதனால நாம கைவிடுகிறோம். God is not going to answer. கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்க போறதில்லை என்று சொல்லி கைவிட்டு விடுகிறோம். If you look at Psalm 13, சங்கீதம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். David cries to God. தாவீது தேவனுக்கு முன்பாக அழுது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். How long, Lord? 4 times he says, how long? How long? He's waiting for an answer from God. 4 முறை தாவீது சொல்றார், நான் எத்தனை காலம் ஆண்டவரே, எத்தனை காலம் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவீது 4 முறை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். And David has problems with 2 people. தாவீதுக்கு 2 பேரோட பிரச்சனையா எப்பொழுதுமே காணப்படுது. One is King Saul. ஒன்று சவுல் ராஜாவின் இடத்துல இருந்து. And one more his son Absalom. ஒன்னு அவருடைய மகன் அப்சலோமில் இருந்து அவருக்கு பிரச்சனையாய் காணப்படுகிறது. And the scholars say that because of this he wants an answer from God to have some freedom from this problem. அதனால தாவீது अनेक முறை ஆண்டவரிடத்தில் முறையிடும் பொழுது அதை பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதாய் சொல்கிறார்கள். But then he says at verse 5, but I trust in your unfailing love. ஆனால் 5வது வசனத்திலே சங்கீதம் 13:5 நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை அவர் நம்புகிறவராய் இருக்கிறார். I will sing Lord's praise for he is good. Verse 5 and 6. That is he complains and then he assures himself. முதல்ல ஆண்டவரை நோக்கி அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அடுத்த காரியமாய் ஆண்டவரை வணங்குகிறவராய் போற்றுகிறவராய் காணப்படுகிறார். So we also must not give up waiting on the Lord. நாம் சில வேளையில ஆண்டவரை தாவீதை போல நாம் என்ன பண்ணக்கூடாது, காத்திருக்கிறதை கைவிட்டு விடக்கூடாது. God has his own time. தேவனுக்கு அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. And he knows which is the best time for you and me. அவருக்கு தெரியும் எது நமக்கு நல்ல நேரம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். And that time will be perfect for each and every one. அந்த நேரம் பரிபூரணமுள்ள நேரமாய் காணப்படும். Second point, இரண்டாவது குறிப்பாய் trust in his wisdom. தேவனுடைய ஞானத்தை நம்புகிறவர்களாய் காணப்படணும். And we know that in this world there's so much of knowledge. Now we are talking about AI. இந்த உலகத்துல ரொம்ப ஞானம் எல்லாம் காணப்படுகிறது. இப்போ AI எல்லாம் வேற வந்து விட்டது. Okay? And of course America is leading in AI. America, China, they are leading in AI. அமெரிக்க தேசம், சீன தேசம் எல்லாம் இந்த AI ல நம்பர் 1ல இருக்காங்க. But there is a God above all these whose wisdom is far greater than any wise people in this world. இந்த உலகத்துல காணப்படுகிற ஞானங்களை எல்லாவற்றை காட்டிலும் நம்மளுடைய தேவனுடைய ஞானம் பெரிதான ஞானமாய் இருக்கிறது. The God who created you and me. நம்மை எல்லாம் சிருஷ்டித்த படைத்த தேவனாய் இருக்கிறார். The universe, the earth, the sun. I mean, even AI cannot do this. இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் AI ஆல ஒன்றும் படைக்க முடியாது. Okay. So we have a God who has promised to give us this wisdom. ஆண்டவர் இந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். His Bible says, for those who don't have wisdom, ask and the Lord will give freely. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஞானம் குறைவாய் இருக்கும் என்றால் நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். It's very important to seek God for wisdom. தேவனை நோக்கி நம்முடைய ஞானத்திற்காய் வேண்டுவது அவசியமா இருக்கிறது. Especially when we are working in secular worlds. இந்த உலக பிரகாரமான வேலையில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை வேண்டுவது அவசியமா இருக்கிறது. And those who are having small children.
நாம் பிள்ளைகளை வைத்திருக்கிற நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டியது. We need a lot of God's wisdom to bring children in today's world. இந்த காலகட்டங்களிலே இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான ஒரு விசேஷித்த ஞானம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Because the way they ask question we cannot answer. அவர்கள் நம்மிடத்துல கேட்கிற கேள்விகளுக்கு நம்மளிடத்துல பதில் இல்லை. Every time they put us in a corner. நம்ம அநேக வேளையில் நம்ம அவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம அப்படியே ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். We need God's wisdom to handle these young children these days. They are so clever. இந்த பிள்ளைகள் இந்த காலங்களில ரொம்ப ஞானம் உள்ளவராக இருக்கிறார்கள். அவர்களை நாம் வந்து வளர்க்க வேண்டும்னா நமக்கு அதை காட்டிலும் அதிக ஞானம் தேவை. தேவ ஞானம் தேவை. We need the wisdom of God. And we as believers, as God's children, God will give us this wisdom to bring up our children in the right way. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறபடினால கர்த்தர் இந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பவராய் இருக்கிறார். Sometimes wisdom is keeping quiet. சில நேரத்துல ஞானம் என்பது நம்ம அமைதலா இருக்கிறதே ஒரு ஞானம். Even in our workplace. நம்முடைய வேலை ஸ்தலங்களில், especially in our workplace. ரொம்ப முக்கியமா நம்முடைய வேலை ஸ்தலங்களில் God must give us the wisdom and tell us when to speak and when not to speak. கர்த்தர் நமக்கு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நமக்கு எப்போ பேசணும் பேசக்கூடாது என்கிற ஒரு ஞானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். What to speak, what not to speak. We need God's wisdom. என்ன பேசணும் எதை பேசக்கூடாது என்கிற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். And if we truly seek God to give us wisdom, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை தேடுவோம் என்றால் you will be amazed. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். Because sometimes the words you speak also you also didn't know that you can speak. சில வேளை நீங்க உங்களை அறியாமலே சில வார்த்தைகளை பேசுவீங்க. அதை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியம் உள்ள வார்த்தைகள். That is God's wisdom. அதுவே தேவனுடைய ஞானமாய். And in my life, in my workplace, sometimes என்னுடைய வேலை ஸ்தலங்களில சில நேரத்துல, not sometimes, many times, அநேக நேரத்துல I have said things that I also didn't know about that thing. நானே சில விஷயங்களை பேசி இருக்கிறேன், அது எனக்கே என்னன்னு ஃபுல்லா தெரியாது. To solve a problem, I have given them an answer that I didn't know. சில வேளை சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பேன், அதுவே எனக்கு முழுமையா எனக்கு தெரியாது. Sometimes I tell my staff to say leave it, tomorrow we will discuss it, and tomorrow it solve itself. நான் வேலையில கீழே வேலை செய்யணும்னு சொல்லுவேன், இன்னைக்கு இந்த பிரச்சனையை குறித்து பேச வேண்டாம், நாளைக்கு பேசுவோம்னு சொல்லுவேன். அடுத்த நாள் பார்த்தா அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிருக்கும். அது சொல்றதுக்கு அந்த ஆண்டவர் தான் கொடுக்கணும். But even to say that small thing, we need the wisdom of God. God is ready to give us this wisdom. தேவன் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். Sometimes we think we know more than God. அநேக வேளையில நமக்கு தான் ரொம்ப ஞானம் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். Go to God every day and asking God, give me your wisdom. ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவரே எனக்கு இந்த தெய்வீக ஞானத்தை கொடுங்க. Trust in his wisdom. தேவ ஞானத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும். Because he will always do what is right at the right time. எப்பொழுதுமே ஆண்டவர் சரியான நேரத்திலே சரியான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். And in 2 Kings chapter 3 verse 17. இரண்டாவது ராஜாக்கள் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 17வது வசனம். யாராவது ஒரு வாசிங்க. I've been telling you the same thing. Sometimes we cannot wait. That's the problem. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. God may be silent. கர்த்தர் அமைதியா இருக்கலாம், but he is not absent. அவர் அந்த இடத்துல இல்லாம இல்ல. சைலண்டா இருக்கிறதுனால ஆண்டவர் இல்லன்னு நினைச்சிராதீங்க. Don't think just because God is silent, he is absent in your life. Just because you don't see anything moving, it doesn't mean God is not there. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைவு இல்லாதனால கர்த்தரே இல்லன்னு நினைச்சிராதீங்க. Even in your daily life you are waiting for an answer. You are waiting for something to whether it's your work or your family or finance, but you are not getting any reply. ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்று சொல்லி, ஆனா ஒரு மாற்றமும் பதிலும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. Does not mean God is absent. அதனால கர்த்தர் அந்த இடத்துல இல்ல என்பது அர்த்தம் அல்ல. He is waiting for the right time. கர்த்தர் ஒரு சரியான நேரத்திற்காய் அவர் வெயிட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Don't lose faith. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். That's why the Bible says, taste and see that the Lord is good. நீங்கள் ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Because once you have tasted,
நீங்கள் ஒரு முறை ஆண்டவரை ருசித்திருப்பீர்கள் என்றால் then the next time you will remember the taste. அந்த நிச்சயமா அடுத்த முறை அந்த டேஸ்ட் அந்த நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. So you will not give up. நீங்க அதனால அதை கைவிட மாட்டீங்க. So taste and see that the Lord is good. நீங்க ரசித்து ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் And the என்று. Bible says his love endures forever. அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாத அன்பாய் இருக்கிறது. And God doesn't need anything to build up to make a miracle. He can do just like that. கர்த்தர் எதையோ செஞ்சு பெரிய காரியங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் அதை செய்யலாம். Yes. Human beings, we may need some build up. We need to do some preparation. நமக்கு தான் சில நேரத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு preparation ஒரு ஆயத்தங்கள் எல்லாம் காணப்படுகிறது. For God, he doesn't need all this. He can do a miracle in your life just like that. கர்த்தருக்கு பல வருஷங்களாய் prepare பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். So trust in his wisdom. தேவ ஞானத்தை விசுவாசியுங்கள். Okay? And the third point, மூன்றாவது குறிப்பாய் trust in his time. தேவனுடைய நேரத்தை நம்புங்கள். And this is very difficult for human beings. நம் மனிதர்களாக இருக்கிற நமக்கு தேவனுடைய நேரத்தை நம்புவது கொஞ்சம் கஷ்டம். Especially young people, they are always on the move fast. வாலிபர்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா உடனே எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்க. And these days are even worse. இந்த நாட்களில இன்னும் கொஞ்சம் ஒரு வருத்தமாய் Because everything is moving in a fast pace. எல்லாமே ரொம்ப வேகமாய் முன்னேறி கொண்டிருக்கிறது. You know, yesterday's news is old news. நேற்றைய செய்தி ஒரு பழைய செய்தியாய் காணப்படுகிறது. Those days when I was younger or my teenage, a news goes for a few days. நான் வாலிபனாய் இருக்கும் பொழுது ஒரு செய்தி அது பல வாரங்கள் நாட்களாய் போகும். Because we only have newspaper and television. அந்த நாட்களிலே நமக்கு நியூஸ் பேப்பர் தான் இருந்தது, இல்ல டெலிவிஷன்ல தான் நம்ம பார்த்தோம். Now with social media, news is changing by the minute. இந்த நாட்களிலே இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஒவ்வொரு நொடி பொழுதும் நியூஸ் மாறிக்கொண்டே இருக்கு. And our life is sucked into this fast pace. இந்த வேகமாய் ஓடுகிற வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை இழுத்து கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. We want everything now, not later. இப்போ எல்லாமே நமக்கு இன்றைக்கு இப்பொழுது வேணும், நாளைக்கு கிடையாது. Because only today we have prayed to God in the morning, and then we ask him in the night, why no answer? நமக்கு இன்னைக்கு காலையில தான் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே இந்த தேவை இருக்குன்னு. உடனே நைட் ஆண்டவரே என்ன இன்னும் பதில் வரலன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். And most of us must grow in the area of patience. நம்ம அநேகர் இந்த இடத்துல பொறுமையை வளருகிறவர்களாய் காணப்படும். And we must ask God to give us patience. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த பொறுமையை தாங்க என்று சொல்லி. And waiting in the right attitude is very important. பொறுமையா இருக்கிறது ஒரு சரியான ஒரு எண்ணத்தோடு கூட பொறுமையா இருக்கணும். What kind of attitude we must be when we are waiting? என்ன விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு தேவை? Positive attitude. நமக்கு எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். யோபு சொன்னது போல ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அந்த மாதிரி இருக்கணும். Job, just like Job said, if God gives, good. If he does not give, even good. It's okay. ஆண்டவருக்கு தெரியும். He knows what is good for me. கர்த்தருக்கு தெரியும் எனக்கு என்னது நல்லது என்பதை. So we must say if he gives, good. If he doesn't give, I think must be even better. கர்த்தர் கொடுத்தா நல்லது, அவர் கொடுக்கலனா இன்னும் நல்லது. So we must grow in the area of patience and also trusting God fully. கர்த்தரை இந்த பொறுமையா இருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We are going to miss the joy and peace that comes with waiting patiently. நாம் அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நாம் பொறுமையா இல்லாததனால நம்ம இழந்து போய் விடுவோம். பாஸ்டர் மறுபடியும் சொல்லுங்க கிளியரா. இந்த சமாதானத்தையும் இந்த சந்தோஷத்தையும் நாம் பொறுமையா இல்லாததனால நாம் இழந்து போய் விடுவோம். If we are not patient, waiting with the right attitude, we will lose our peace and joy. நாம் பொறுமையா இல்லாவிட்டால், நல்ல எண்ணத்தோடு பொறுமையா இல்லாவிட்டால் நம்முடைய சமாதானமும் சந்தோஷத்தையும் இழந்து விடுவோம். Our mind will be confused. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு குழப்பமாய் காணப்படும். We will feel down. அநேக வேளை நாம் ரொம்ப ஒரு சோர்வாய் காணப்படுவோம். There is no joy in our lives. நமக்குள்ள ஒரு சந்தோஷமே இருக்காது. Because God has not answered my prayer. ஏனா கர்த்தர் இன்னும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரல. He has not solved my problem. என்னுடைய பிரச்சனையை இன்னும் ஆண்டவர் தீர்க்கல. But wait in the right attitude, wait in patience. The peace and joy will be there. கர்த்தரிடத்தில் ஒரு பொறுமையாய்
ஒரு நல்ல எண்ணத்தோடு பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். Some people get frustrated and even angry with God. சிலர் தேவனிடத்திலே கோபப்படுகிறவர்களாய் தேவனிடத்திலே வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். Some people even leave the church. சிலர் பார்த்தா சபையை விட்டே போய் விடுகிறார். இந்த சர்ச்சில இருந்தா எனக்கு பிரேயரே ஆன்சர் பண்ண மாட்டாரு ஆண்டவரே. Some people think if I am in this church God will not answer my prayer. The problem is not the church, the problem is you. அந்த பிரச்சனை வந்து சர்ச் இல்ல, நமக்குள்ள தான் அந்த பிரச்சனை. Are you sincerely waiting on the Lord? நீங்க உண்மையாகவே ஆண்டவரிடத்துல பொறுமையாய் காத்திருக்கிறீர்கள்? Are you obedient to what God has told you to do? கர்த்தர் இதுவரைக்கும் உங்களோட பேசின காரியங்களில் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள். Just like how he told Joshua and the people, go around the city 6 times, 6 days. யோசுவாவினிடத்திலே கர்த்தர் சொன்ன வண்ணமாய் 6 முறை இந்த பட்டணத்தை சுத்தி வா என்று சொன்னார். அவர் கீழ்ப்படிந்தது போல நீங்க கீழ்ப்படிறீங்களா? Imagine after 3 days, 3 நாள் கழித்து நீங்க யோசித்து பாருங்க. I'm just thinking, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். the people will be asking Joshua, hey, what is this la? யோசுவா பாருங்க, என்ன சொல்றீங்க? 3 days we are walking around the city, nothing is happening. அப்ப நாங்க 3 நாளா சுத்தி வந்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே நடக்கல. We are looking like fools. எங்களே பார்த்தா பைத்தியக்காரன் போல தெரியுது. நினைச்சிருப்பாங்களா? Do you think they have thought like that? We will think like that. நாம் நிச்சயமா அப்படி யோசிச்சிருப்போம். Definitely. நிச்சயமாய் நாம யோசித்திருப்போம். 3 days, 4 days, 5 days, 6 days ஒண்ணும் நடக்கல. 3 நாட்களாய், 4 நாட்களாய், 5 நாட்களாய், 6 நாட்களா சுத்தி வந்துட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. And on the 7th day God made this miracle. 7வது நாள் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். But for us it could be 10 years. நமக்கு ஒருவேளை 10 வருஷம் காத்திருக்கிறது போல இருக்கலாம். I remember a couple in my church, the wife gave birth after how many years? 10 years. எங்களுடைய சபையில ஒரு குடும்பம் இருக்குது. அவர் 10 வருஷம் கழித்து first child 10 வருஷம் கழித்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 10 years of praying in the church. 10 வருஷமாய் இந்த ஆலயத்திலே ஜெபித்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். And 10 years is a long time that people will give up sometimes. 10 வருஷம் என்பது ரொம்ப அதிகமான வருஷங்கள், அநேகர் அதை கைவிட்டு விடுவார்கள். We think it is easy. Of course we are happy that they have a child, but imagine the pressure of the man and the woman or the husband and the wife. நம்ம சந்தோஷப்படுகிறோம் அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது என்று சொல்லி. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்கள் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள், அவர்கள் சந்தித்திருக்கிற அந்த எல்லா விதமான எதிர்ப்பான காரியங்களை நம்ம யோசிக்கணும். எத்தனை பேர் என்னாச்சும் சொல்லியிருப்பாங்க? How many different people would have told things to them? The family members என்னாச்சும் சொல்லியிருப்பாங்க, குறை சொல்லியிருப்பாங்க. Definitely their own family. தமிழ்நாடுல கிட்ட சொல்ல தேவையில்லை. For our Tamil people you don't have to teach them these things. இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கிறதுல நம்பர் 1. Our people are so good at number 1 in giving comments, feedback. Imagine what they will go through, but they faithfully prayed. The church prayed. The ladies in the church prayed, and they got a baby after 10 years. அவர்கள் அந்த 10 வருஷம் பொறுமையாய் இருந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்கள், சபை ஜெபித்தார்கள், எல்லாரும் ஜெபித்தார்கள். Every day, every Sunday there is a testimony that God has answered their prayer for a house, for a car, for a promotion, for financial freedom. Something is happening because they waited faithfully for God. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது வந்து ஏதாவது ஒரு சாட்சி கொடுப்பார்கள். அவருடைய வேலையில முன்னேற்றத்தை குறித்து, வீடு வாங்கினதை குறித்து, கார் வாங்கினதை குறித்து, அதற்கு எவ்வளவு வருஷம் அவர்கள் காத்திருந்திருப்பார்கள். 1 John chapter 3 verse 20 says, 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். God knows everything. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். Because he is greater than our heart, he created our heart. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய இருதயத்தை அவர்தான் சிருஷ்டித்தார். He knows the desires of your heart. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை, விருப்பங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். He knows. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். So since he knows, why can't we trust him to give us our desires
at the right time. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் ஏன் அந்த வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரை நம்பிக்கையா இருக்கக்கூடாது. The Lord is good to all those who trust in Him. கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. So it is best that we wait in patience. இதனால் நாம் பொறுமையாய் கர்த்தரிடத்தில் இருப்பது நல்லது. And we know this story and we tell all the time, but we never think about it and follow. நம்ம அநேகவேளை இந்த காரியங்களை நம்ம பேசுவது உண்டு, பட் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. And one of the story is Abraham. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். When did he get God his son? எத்தனை வயசிலே அவர் பிள்ளையை பெற்றுக்கொண்டார்? 9900 years you are having a son, and we always said that Abraham is a man of faith, but we never have any connection with them. ஆபிரகாம் 100 years வெயிட் பண்ணி அவருடைய பிள்ளையை அவர் பெற்றுக்கொண்டாரு. அவரை விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம், ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் காணப்படவில்லை. Ecclesiastes chapter 3 verse 1 says there is a time for everything. பிரசங்கியின் புத்தகம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Yes, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. For everything there is a time. When is the time to study, we must study. நாம் படிக்க வேண்டிய நேரத்துல நாம் படிக்க வேண்டும். When we need to work, we have to work. நாம் வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே நாம் வேலைகளை செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ற நேரத்துல கல்யாணம் பண்ணணும். When we have to marry, we have to marry. படிக்கிற நேரத்துல கல்யாணம் பண்ண கூடாது. When you are studying, you should not marry. அதெல்லாம் அப்புறம் அது ப்ராப்ளம் ஆயிடும். Then there will be a lot of confusion. So the wise man says there is a time for everything and a season for every activity under the sun, under the heavens. பிரசங்கியின் புத்தகத்துல எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். Yes, there is a time for everything, and God knows the time. God எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நேரத்தை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். Because we are His children, He knows what is best for us, and He will give us at the right time. நாம் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினாலே அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஏற்ற வேளையில அந்த நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். So what does God want us to do? நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னது? Obey Him. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். Do what we are required to do. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். சபைக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், பிரேயருக்கு வரணும், இதெல்லாம் நம்மளுடைய வேலை. We must do all these things. We should all come to the church, we should attend the prayer, we should read the word of God. These are things that we have to practice in our life. And we have to live our life, everyday life, to bring glory to our God. ஒவ்வொரு நாளும் வாழுகிற வாழ்க்கையை தேவனுக்கு மகிமை உண்டாகுகிற வாழ்க்கையாய் வாழ வேண்டும். So when we trust in God's timing, தேவனுடைய நேரத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, then the blessing we receive will be perfect. நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் ஒரு பரிபூரணமுள்ள ஆசீர்வாதமாய் காணப்படும். If not, we will not value the blessings. இல்லை என்றால் நாம் அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய வேல்யூவை நாம் அறியாதவர்களாய் இருப்போம். And God wants us to value every blessing that He gives us. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் அதை நம்ம உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். If you give your children something that they don't deserve, they will not value it. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதற்கான உணர்வு அதனுடைய காரியங்களை புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டாலும் சந்தோஷப்படுவதில்லை. But if you give something that they value at the right time and the right age, then they will appreciate what you have given them. அவர்கள் நினைத்திருக்கிற எதிர்பார்க்கிற காரியத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நாம் செய்யும் பொழுது அப்பொழுது அவர்கள் அதை நம்புகிறவர்களாக சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். So I want to summarize what I said earlier. நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். The first one, trust in His promises. தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை முதலாவது நம்புகிறவர்களாய் இருக்க. And God showed us through the story of Jericho that God told Joshua and the Israelites to look at the city and not the wall. கர்த்தர் யோசுவாவினிடத்திலே சொல்லியிருக்கிறார், நீ இந்த பட்டணத்தை சுற்றி வர வேண்டும், அந்த மதில்களை நீ பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். Okay, that's the first one. Trust in His promises because God does not lie. தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அதனால் அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Number 2, trust in God's wisdom. இரண்டாவது காரியமா நீங்கள் தேவனுடைய ஞானத்தை நம்புகிறவர்களாய் காணப்படணும். Because when He tells us, that will be the best. அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ
அது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு காரியமா இருக்கும். And number 3, trust in his time. மூன்றாவது காரியமா அவருடைய நேரத்தை நாம் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And when we wait in patience and with the right attitude. நாம் காத்திருக்கும் பொழுது பொறுமையாய் நல்ல எண்ணங்களோடு பொறுமையா இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Sometimes people ask me, how do you wait in the right attitude? சிலர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி வந்து பொறுமையாய் நல்ல எண்ணத்தோடு பொறுமையா இருக்கிறது? The best way to wait for something that you have prayed for, நீங்கள் எப்படி நல்லா வெயிட் பண்ண வேண்டும் ஒரு காரியத்திற்காக, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, praise God by singing songs. தேவனை துதித்து கொண்டிருந்தால் அந்த ஒரு எண்ணம் காணப்படும். Always praise, choose the right songs and praise him in the time of waiting. நல்ல பாடல்களை தெரிந்து கொண்டு இந்த பாடல்களை பாடி கர்த்தரை நீங்க துதிக்க வேண்டும். And you can even get together 2 or 3 people and worship and praise God, and having what you have prayer in the mind that you have asked God. நீங்கள் 2 பேரோ 3 பேரோ கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எண்ணங்களிலே அந்த ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டு துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இருக்கிறார்தானே. Our God dwells in the praises. I don't know whether you know this song. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூய தேவனே, ஊற்றுமையா எங்கள் மீது ஆவியானவரே, ஊற்றுமையா 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 ஆவியானவரே, ஊற்றுமையா 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 ஆவியானவரே. தேவ ஜனம் கூடும் நேரத்திலே தேவன் வந்து மத்தியில் அசைவாடுவார். தேவ ஜனம் கூடும் நேரத்திலே தேவன் வந்து மத்தியில் அசைவாடுவார், அசைவாடுவார், அசைவாடுவார். தேவ ஜனம் மத்தியில் அசைவாடுவார். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூய தேவனே, ஊற்றுமையா எங்கள் மீது ஆவியானவரே. So these are words God has promised. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். So in the time of waiting for God to fulfill his promises, praise him. நாம் காத்திருக்கிற நேரத்திலே ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Worship him. அவரை ஆராதியுங்கள், glorify him. அவரை மகிமைப்படுத்துங்கள். Then the waiting become very joyful. அப்பொழுது காத்திருக்கிறது ஒரு சந்தோஷமான நேரமாய் காணப்படும். Okay, let's look to God in prayer. அந்த நேரத்திலே நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்துக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே எங்களோடு தொடர்ந்து இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்று அநேக பேர் நாங்கள் ருசித்து பார்த்து இருக்கிறோம் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை நீர் பெருகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய பிசினஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே ஆண்டவரே நாங்கள் வாழத்தக்க எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.